ஆமா கைஸ், நீங்க வீடியோவோட டைட்டில் அப்புறம் தம்ப்நெயில்ல பார்த்த விஷயம்லாம் உண்மைதான். Redmi Note 7 இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த வீடியோல Redmi Note 7 ஓட இந்தியா லான்ச்சை பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்க போறதுல கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேர் ஸ்ரீ, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈவா டெக். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Redmi Note 7 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, எப்போ அந்த ஃபோன் லான்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஷாமிக்கு கம்ப்ளீட்டாக ரெட்மி மார்க்கெட்டே இந்தியாவில் தான் பயங்கரமாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக அந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரீசன்ட் டைமில் இப்போ நேற்று ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது ஷாமி இந்தியாவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷாமி இந்தியா ஹெட் மனுகுமார் ஜெயினும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்சைட் டவுனா ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலயே Redmi Note 7 போனையும் கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, அப்புறம் இந்தியா ரெடியா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்சைட் டவுன் ட்விஸ்ட் பண்ண போறோம், மார்க்கெட்டே ட்விஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. மேபி அது உண்மையா இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சுன்னா, அதுவும் கம்மியான பிரைஸ்ல லான்ச் ஆயிடுச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்ல மொபைல் மார்க்கெட்லேயே பயங்கரமா திருப்பி போடும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட் டைம்ல இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு. அது என்னன்னா, சாம்சங்கை டீஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அது என்னன்னா, ஃபார் மில்லேனியல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ சாம்சங் M10 அப்புறம் M20 M30 அதை கூடிய சீக்கிரத்துல லான்ச் பண்ண போறாங்க. இந்த மந்தோட எண்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஷாமியோட மனுகுமார் ஜெயின் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. Not just for millennials but innovation for everyone, starting with this tweet 14 megapixel அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகையும் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ நேத்துல இருந்து இந்த ஒரு ஹேஷ்டாக் ரொம்பவே வைரலா இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அந்த 14 மெகாபிக்சல் ஹேஷ்டாக் அப்சைட் டவுன்ல இருக்கு, அதனால அதுலயே ஒரு ரிடில் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷாமி தரப்புல இருந்து அதனுடைய லான்ச் டேட்டையும் அந்த 14 மெகாபிக்சல் ஹேஷ்டாக்லேயே குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹேஷ்டாக் என்ன குறிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹேஷ்டாக் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, February end 8th week of the year அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ பிப்ரவரி எண்ட்ல அந்த ஃபோன் லான்ச் பண்ண போறாங்களா, இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்ல அந்த ஃபோன் லான்ச் பண்ண போறாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஃபோனுடைய பிரைசிங் இன்னும் அஃபிஷியலா ரிவீல் ஆகல. பட் சஜஸ்ட் பண்ற பிரைஸ் என்னன்னா, கண்டிப்பா 13,000 ஒரு வேரியன்ட் இருக்கும். அப்புறம் 15 to 16,000 ஒரு வேரியன்ட் இருக்கும். இதுதான் Redmi Note 7 பத்தி இப்போ ரீசெண்டா வந்த ஒரு நியூஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Redmi Note 7 ஃபோன்ல வேற யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys. Bye bye.